வணக்கம். நகராட்சி நிர்வாக ஆணையரக அலுவலகம் சென்னை பட்டினப்பாக்கத்தில் 11வது மாடியில் உள்ளது. 9, 10, 11 ஆகிய மாடிகள் சிஎம்ஏ அலுவலகங்களாக செயல்படுகிறது. இதில் இயக்குநராக இருப்பவர் சிவமானவர். இந்த சார் தான் மாநகராட்சி நகராட்சி துறைகளை சீரழித்து ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் செயல்களை அரங்கேற்றி முடித்துவிட்டார். தமிழகத்தில் உள்ள 7 மண்டலங்களிலும் உள்ள ஆர்இக்கள் கடந்த 30 ஆண்டு காலமாக போலி பில் போட்டு குவித்துள்ள லஞ்ச பணங்களே பல 100 கோடிகள் ஆகும். இதற்கு உதாரணமாக கருப்பையா ராஜா இஇ ஆகும். இது குறித்து இளங்கோவன் ஆர்இ என்ன கூறுகிறார் என்றால், தமிழகத்தில் உள்ள 7 மண்டலங்களில் திருப்பூர் மண்டல ஆர்இ, சேலம் மண்டலம், பொள்ளாச்சி நகராட்சி இஇ ஆகிய 3 பதிவுகள் பார்க்கிறார். அதுபோல மதுரை மண்டல ஆர்இ கூடுதல் பொறுப்பாக கொடைக்கானல் நகராட்சியையும் பார்க்கிறார். ஆர்இக்கள் தனியாகவும் ஆர்டிஎம்க்கள் தனியாகவும் டிஎம்ஏவை பார்க்கின்றனர். இந்த விவகாரம் மேலிடத்தில் அறிந்து ஆச்சரியப்பட்ட அவர்கள் அதிரடியாக பாலச்சந்தரை மதுரை மாநகராட்சியிலும், தஞ்சை மாநகராட்சியை போலி பில் போட்டு கொள்ளையடித்த ஷேர்மக்கனியை திருப்பூர் மண்டலத்திலும், கரூர் மாநகராட்சியில் இருந்த மோகன் தஞ்சை மாநகராட்சிக்கும் மாற்றப்பட்டுள்ளனர். மேலும் தமிழக நகராட்சிகளில் புதியதாக நியமிக்கப்பட்ட ஆணையர்களிடம் கூட ஆர்டிஎம்ஏக்கள் சிலர் டிஎம்ஏவுக்கு பணம் கொடுக்கணும், சிஎம்ஏ அலுவலகத்தில் உள்ள 6வது மாடியில் தான் காசு கான்ட்ராக்டர்கள் டிரான்ஸ்பர்கள் விஷயம் எல்லாம் பேசுவார்கள். அதில் டிஎம்ஏ சிவராசு ஒப்பீனியன் கொடுப்பார். இதற்கு சிப்பாய் கழகத்திற்கு பெயர் பெற்ற மாவட்டத்தின் ஆர்டிஏ மூலமாகத்தான் மாமூல் வாங்கி கொடுப்பதாகவும் கூறியுள்ளார். இதற்கு நாங்க 11+6 என்று குறிப்பிடுவோம். செல்வநாயகம், கண்ணன் இஇக்களும் கரெக்டா கொடுத்து விடுவார்கள். இவங்க யார் சார் மக்களை பற்றி கவலைப்படுறாங்க? இது எல்லாம் துறை சார்ந்த அமைச்சருக்கே தெரியாது. அதில் பல ரகசியங்கள் உள்ளது. இப்பையெல்லாம் மனசாட்சி உள்ளவங்க நேர்மையாக வேலை செய்ய முடியாது. ஊரை அழைத்து உலையில் போடும் ரவிச்சந்திரன், சரவணகுமார், நாராயணன், முஜிபுர் ரகுமான், கருப்பையா ராஜா, கணேசமூர்த்தி, ஷேர்மகனி, சிவகுமார், தட்சிணாமூர்த்தி, சத்யநாராயணன் இப்படி இவங்கெல்லாம் அடிச்சு குவிச்சிருக்க சொத்து பங்களா, தங்க பிஸ்கட்டுகள் பற்றி கணக்கு கொடுத்தால் ஒரு நாள் போதுமா, இன்னொரு நாள் வேண்டுமா என்றாகிவிடும். அதேபோல் தாம்பரம் மாநகராட்சியில் ஏஇஇயாக இருக்கும் தங்கதுரையே 5 பினாமிகளை வைத்து வேலை நடத்துகிறாராம். ஆவடியில் மாநகராட்சியில் ஒரு இஇஇ, வடபழனியில் அதிநவீன அடுக்குமாடியில் 2 வீடுகள் வாங்கியுள்ளாராம். ஏற்கனவே இவர் குடியிருந்த பழைய வீட்டில் தான் விஜிலன்ஸ் ஆய்வு செய்தன. ராசி இல்லையாம், அதனால் வடபழனிக்கு வந்து விட்டாராம். இந்த ஊழல்வாதிகளின் மூலமாகத்தான் சிஎம்ஏ அலுவலக 6வது மாடியில் தான் பேரம் பேசி கச்சிதமாக ரியல் எஸ்டேட்டிலும் முதலீடு செய்யறாங்களாம் அந்த சார். இது போன்ற நியூஸை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா அரசியல் ஓட்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.